ஹாய். குழந்தைங்க வளர்ப்பில் பேரண்டிங் ப்ளஸ் அவங்களுடைய ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி சொல்லி வளர்க்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது. அதுலேயும் குறிப்பாக பிரெயினை எப்படி நீங்கள் சேஃப்டிஸும் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக சொல்லி வளர்க்குறோமா, கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கிட்ஸோட பிரெயின் சேஃப்டிஸும் பண்ணுறதுல எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பர்டிகுலரில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க லேர்னிங் பீரியடில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் பண்ணுறாங்க, அது புதுசாக ஒரு லேர்னிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எரர் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நம்ம பிரெயினில் இம்மிடியட்டாக கார்டிசால் ஸ்ட்ரெஸ் உண்டாகும். ப்ளஸ் இந்த ப்ரீப்ராண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம், அது அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சது கரெக்டாக தப்பாக, இந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ், குழந்தைகள் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இம்மிடியட்டாக குழந்தைங்கள ரெஸ்கியூ பண்ணுறதோ அல்லது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதோ அப்படி பண்ணோன்னா குழந்தைங்களோட பிரெயின் அதை அனலைஸ் பண்ண தெரியாது. விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்டாக, அதாவது எந்த ஒரு இதுவுமே ரிஸ்க் இல்லாமல் பண்ணும்போது அதோட ரிவார்ட் தெரியாது, அதனோட அருமை தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஃபீலிங்னா ரொம்ப ஜீரோ ஸ்ட்ரெஸ் கொண்டு போகக்கூடாது, கொஞ்சம் சப்போர்ட்டிவ் அசிஸ்டன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், லேர்ன் பண்ணிப்பாங்க குழந்தைங்களே. ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எப்போயுமே இந்த லேர்னிங் ப்ராசஸில் ஒரு ஹார்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதனோட ஸ்டேஜ் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, எப்போவுமே குழந்தைங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்டிகுலராக நம்ம ஒரு டாஸ்க்கை லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்படி லேர்ன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு டாலரன்ஸ் வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். ஸோ அப்போது இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட் டாஸ்க்கை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஈஸியாக ஃப்ரெஜலாகி பிரேக் ஆகிறதுக்கு பதிலாக ஃப்ளெக்சிபிலிட்டி, டாலரபிலிட்டி சைக்கலாஜிக்கலாக நம்ம பிரெயின் செக்ரேட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த அசிஸ்டன்ஸ், அந்த பேஷன்ஸ் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்னால் என்ன, பாடியே ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறது. ரெண்டாவது, அதுக்கு நம்ம அசஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது. மூணாவது ஜீரோ ஸ்ட்ரெஸ் கொண்டு போயிடக்கூடாது, அது ஃப்ளெக்சிபிளாக வர்றதுக்கும் டாலரபிலிட்டி வர்றதுக்கும் நம்ம அசிஸ்டன்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா குழந்தைங்க